சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அன்பு. இன்றைக்கி நகை மதிப்பீட்டாளர் பயிற்சி வகுப்பு 4 பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட 3 வகுப்புகளும் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்கு மேலே இருந்ததுனால நிறைய பேரால் சரியாக பார்க்க முடியல, டைம் பத்தலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இனிமேல் என்ன பண்ண போகிறோன்னா ஒரு 10லேருந்து 15 நிமிஷம், அதிகபட்சம் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே முடிகிற மாதிரி கிளாஸ் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். சரிங்களா? அதனால் கிளாஸில் வந்து கண்டென்ட் கம்மியாக இருக்கும், ஆனால் எல்லாமே தரமாக இருக்கும். இதுக்கப்புறம் வர்ற எல்லா கிளாஸஸுமே நீங்கள் ஒரு நகை மதிப்பீட்டாளராக ஒரு வங்கிக்கோ இல்லை வங்கி சாரா கடன் நிறுவனங்கள், நிதி நிறுவனங்கள் நிறையா இருக்குல்ல, அந்த நிதி நிறுவனங்களுக்கு நீங்கள் போனீங்கன்னா எப்படி செயல்படணும், என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான எல்லா இதுவுமே இதில் ஒன்று சொல்லித்தர போகிறேன். சரிங்களா? இதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு 4-5 கிளாஸஸ்க்கு வந்து கணக்குகளாக தான் போகும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் அந்த வேல்யூவை நீங்கள் மாற்றி போட்டு அதை சரியான விடை வருதா அப்படிங்கிறத மட்டும் செக் பண்ணிக்கிட்டே இருங்க. சரிங்களா? நீங்கள் எவ்வளோக்களவு அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்களவு அதிகமாக அந்த ஃபார்முலா எல்லாமே, அதாவது இந்த கணக்கு பயன்படுத்துகிற சூத்திரங்கள் எல்லாமே உங்களுக்கு மைண்டில் ஸ்டோர் ஆகிரும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு வேலைக்கே போனாலும் அதை யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். குயிக்காக நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல, ஒரு நபர் ஒரு கஸ்டமர், அதாவது ஒரு வாடிக்கையாளர் ஒருத்தர் உள்ளே வராங்க அப்படின்னா அதிகபட்சம் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே அவங்களுக்கு நகைக்கடனுக்கு தேவையான எல்லா ப்ராசஸுமே நம்ம சைட்லேருந்து பண்ணி முடிச்சிடணும். அதுக்கப்புறம் பேங்க்கு தான் டிசைட் பண்ணணும். அந்த அளவுக்கு நம்ம ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணணும். சரிங்களா? ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த ஃபார்முலாலாம் நமக்கு ஃபிங்கர் டிப்பில் இருக்கணும். ஸோ தெளிவாக இதுக்கப்புறம் கிளாஸை கவனிக்க ஆரம்பிங்க. சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் நோட்ஸ் எடுக்கவும் ட்ரை பண்ணிக்கோங்க. இதில் இந்த வங்கி மற்றும் வங்கி சாரா நிறுவனங்கள் வழங்க நகைக்கடனை பற்றி தான் முழுக்க பார்க்க போகிறோம். பெரும்பாலும் இந்த நகைக்கடன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாதுகாப்பான ஒரு கடன் முறை அப்படின்னா இது நகைக்கடன் முறை தான் அப்படின்னு சொல்லேன். ஏன்னா நம்மக்கிட்ட இருக்கிற நிலப்பத்திரத்தை கொண்டு வச்சோ வேறு ஏதோ பண்ணி வச்சோம் அப்படின்னா அதை மீட்டு எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். இதுவே தங்க நகை அப்படின்னா அதை மீட்டு எடுக்கிறது ரொம்ப ஈஸி. அது மட்டும் இல்லாமல் நமக்கு அர்ஜென்ட்டுக்கு வேணும் அப்படின்னா பத்திரத்தை தேடி கொண்டு போய் எடுத்து அதில் விலங்கு இருக்கா இல்லைன்னு செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் இது பண்ண முடியும். ஆனால் தங்கத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. தங்கத்தை கொண்டு போகிறீங்க, அதோட டச்சு கரெக்டாக இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரிக்கு உங்களுக்கு விலை கொடுக்க போகிறாங்க. சரிங்களா? அவ்வளோதான். ஸோ ரொம்ப ஈஸியாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கிற ஒரு முறை தான் இது. இப்போவும் இல்லை, பழங்காலத்தில் இருந்தே இந்த தங்கத்தை அடகு வச்சு அதுக்கு சரியான ஒரு நிதியை பெற்றுக்கிற மாதிரியான நடைமுறை இருந்துக்கிட்டு தான் வருது. அதனால் நம்ம பயப்பட தேவையில்லை. சரிங்களா? இது இப்போ வந்தது தான் அப்படின்னு சொல்லி யோசிக்கவும் தேவையில்லை. முதல்ல இது பாதுகாப்பான கடன் திட்டம் அப்படின்னு எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்துருவோமா? என்ன சொல்கிறது, ஒரு நகையை அடகு வைக்க போகிறீங்கன்னா எல்லாருக்கிட்ட அடகு வைக்க மாட்டாங்க. அப்படி நகையை அடகு வைக்க போகிற இடமானது பெரும்பாலும் அரசு சார்பில் இருக்கிற வங்கிகளாக இருக்கும், இல்லை அரசு அங்கீகரிக்கப்பட்ட வங்கிகளாக இருக்கும். அதுக்கப்புறம் என்னவாக இருக்கும், பெரும்பாலும் பார்த்திங்கன்னா தனிநபர் இல்லைன்னா ஒரு தனியார் நிதி நிறுவனங்கள் வந்து ஒரு நகை கடை மாதிரி வச்சுருப்பாங்க. சரிங்களா? இந்த மாதிரியான இடங்களில் கொண்டு போய் நாம் நகை அடகு வச்சுட்டு அதுக்கு சரியான ஒரு பண மதிப்பை பெற்றுக்கிட்டு வந்துட்டு நம்மளோட தேவைகளை பூர்த்தி செஞ்சுட்டு திரும்ப கொண்டு போய் அந்த பணத்தை திரும்ப கொடுத்துட்டு, அதாவது ஒரு கேரண்டியாக அந்த இடத்துல ஒரு பொருள், ஒரு அசட்டை வைக்கிறோம். அதை தான் தங்கத்தை நம்ம வைக்கிறோம். தங்கத்தை ஒரு இடத்துல நம்ம கேரண்டியாக கொடுத்துட்டு நமக்கு தேவையான பணத்தை வாங்கிக்கிறோம். பணத்தை வாங்கிட்டு நம்மளோட வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் திரும்ப அந்த பணத்தை ரிட்டர்ன் பண்ணிவிட்டு நம்ம தங்கத்தை நாமளே திரும்ப எடுத்துக்கிறோம். அவ்வளோதான். சரிங்களா? வேறு ஒன்றுமே இல்லை. அதாவது நமக்கு தேவையான பணத்தை வாங்குறதுக்கான ஒரு அஷூரன்ஸ் கொடுக்கறதுக்காக பெரிய ஒரு பாதுகாப்பான ஒரு வழி அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த தங்கம் தான். சரிங்களா? இதில் வந்து ஒரு சில இடங்களில் வந்து இத்தனை வருஷத்துக்குள்ளே மீட்டுறணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு சில இடங்களில் பார்த்திங்கன்னா இத்தனை வருஷத்தில் மீட்டுக்கிறணும் அப்படின்னு இல்லை, ஆனால் மாதம் இல்லைன்னா ஒரு 3 மாதத்துக்கு ஒருக்க வந்து அதுக்கு சரியான கால இடைவெளியில் ஒரு வட்டி தொகையை நம்ம செலுத்துகிற மாதிரிக்கு இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரிக்கு இருக்கும். எதுனாலும் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். அப்படிங்கிறதுனால தான் இது ஒரு பாதுகாப்பான திட்டம் அப்படின்னு சொல்லுவேன். பெரும்பாலும் எந்த வகையான நகையில் அடகு வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா நகைகளையும் அடகு வைக்கலாம். எல்லா நகையும்னா தங்கத்தை தவிர வேறு நகைகள் எதுவுமே அடகு பிடிக்க மாட்டாங்க. ஸோ எந்த வகையான நகையில் அடகு பிடிக்கலாம் அப்படின்னா ஒவ்வொரு வகையான நகைகளுக்கும் ஒவ்வொரு வகையான அடகு பிடிக்கிறதுக்கான வழிமுறை பின்பற்றப்படும். சரிங்களா? ஸோ எந்தெந்த நகைக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த கல் நகை, வார்ப்பு நகை, மூடிய கல் நகை, திறந்தவெளி கல் நகைன்னு சொல்லி ஒரு 4 டைப் சொல்லியிருந்தேன். அந்த 4 டைப்பில் எந்த டைப்பில் இருக்கிற நகை அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரிக்கு அடகுக்கான அந்த கால்குலேஷனை நம்ம கொஞ்சம் மாற்றி பண்ணணும். சரிங்களா? அந்த கணக்கெடு இப்போ நகை வந்துருச்சு, அதை அடகு பிடிச்சிட்டோம், ஃபுல்லாக செக் பண்ணிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அடகு பிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம், அதுக்கப்புறம்
நமக்கு அந்த நகையோட வெயிட் எவ்வளவு, அதோட டச்சு எவ்வளவு, அதுக்கான நம்ம சார்ந்திருக்கிற நிதி நிறுவனமோ அல்லது பேங்க்கோ எத்தனை பர்சன்டேஜ் அதுக்காக கொடுக்குறாங்க அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரிக்கு கால்குலேஷன் போட்டு அதை கணக்கு போட்டுட்டு அந்த கணக்குக்கு கரெக்டாக டேலி ஆகி வந்துச்சுன்னா நாம் நகைக்கடன் கொடுக்கலாம், இல்லைனா கொடுக்க தேவையில்லை அப்படிங்கிறது தான் ஒன்று. அடுத்து நகைக்கடன் பெறுறதுக்கு தேவையான ஆவணங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கணும். சரிங்களா? பெரும்பாலும் இதுக்கான ஆவணம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாம் சாதாரணமாக நகை இருக்கும். ஒரு பேங்க்கில் வைக்க போகிறோம் அப்படின்னா நம்மளோட பேங்க் பாஸ்புக் யூஸ் பண்ணுவோம். இல்லைனா என்ன சொல்கிறது, தனியார் நிதி நிறுவனங்களாக இருந்தால் அந்த நிதி நிறுவனங்களுக்கும் நமக்கு இது ஒன்று அங்கேயும் ஒரு பாஸ்புக் மாதிரியான ஒரு இதை ஓப்பன் பண்ணிச்சிடும். அதாவது அந்த நிதி நிறுவனத்தில் நாம் ஒரு உறுப்பினராக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நகை அடகு வைக்க முடியும். சரிங்களா? அதுக்கப்புறம் நகைக்கடன் வாங்குவதற்கான தகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் ஒரு இப்போ கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி பார்த்தீங்கன்னா 18லேருந்து 65 வயது வரைக்கும் இருக்கிற எந்த ஒரு நபரும் 65 to 70 வரைக்கும், ஒரு சில இடங்களில் 70 வரைக்கும் கூட பிடிக்கிறாங்க. 70 வயசு இருக்கிற நபர் போனால் கூட அடகு எடுத்துக்கிறாங்க. சரிங்களா? அதாவது ஒரு 18 to 70 வயசு இருக்கிற ஒரு ஆணாகவோ பெண்ணாகவோ இருந்தால், அதாவது இந்திய குடிமகனாக இருந்தால், அவங்க தான் சார்ந்த நிதி நிறுவனத்துக்கு போய் தன்னோட நகையை வச்சு அடகு வச்சு கடன் வாங்கிக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் நகைக்கடனுக்கான வட்டி விகிதம் பெரும்பாலும் ஒவ்வொரு இடங்கள்லையும் ஒவ்வொரு விதமான வட்டி விகிதம் பயன்படுத்துவாங்க. இதுதான் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பர்ட்டாக சொல்ல முடியாது. ஒரு சில இடங்களில் 8% வட்டி போடுவாங்க, ஒரு சில இடங்களில் 3% வட்டி போடுவாங்க. அது எத்தனை பர்சன்டேஜ் அப்படிங்கிறது ஒவ்வொரு இடங்களை பொறுத்து மாறுபடும். அது அவங்களோட ப்ரொசீஜர், அது தனியாக ஒவ்வொரு இடங்களுக்கும் ஒவ்வொன்று மாறும். அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கல. எல்லாத்துக்கும் பொதுவான ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறத மட்டும் சொல்லிடுறேன். சரிங்களா? இதே மாதிரி அடகு பிடிச்சிட்டிங்க, அடகு வாங்கிட்டோம், எடுத்துகிட்டு போன நபர் வந்து கடனை திருப்ப செலுத்துறதுக்கான ஒன்று கடன் முழுசையும் மொத்தமாக கொண்டாந்து கொடுக்கணும், இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து அடைச்சிடணும். சரிங்களா? அப்படி கொடுத்து கடனை அடைச்சிட்டு தன்னோட நகையை திரும்ப மீட்டு கொண்டு போயிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா அந்த நகையை திரும்ப மீட்டுருக்கிறதுக்காக ஒரு கால அவகாசம் வந்து நம்ம கொடுக்கணும். சரிங்களா? பெரும்பாலான பேங்குகளில் பார்த்திங்கன்னா நகையை வந்து 2 வருஷத்துக்கு ஒருக்க திரும்ப மாற்றி எடுத்து வைக்க சொல்லுவாங்க. ஒரு சில தனியார் நிதி நிறுவனங்களில் பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒருக்க நகையை திரும்ப மறு அடகு வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரிக்கு ஒவ்வொரு இடங்கள்லேயும் கொஞ்சம் மாறுபடும். அதனால் அந்த கால அவகாசம் அப்படிங்கிறத சரியாக சொல்ல முடியாது. சரிங்களா? அதுக்கப்புறம் கடனை அடைக்க முடியாத நிலையில் பின்பற்றப்படும் வழிமுறைகள். இப்போ நம்மக்கிட்ட வந்து ஒரு கஸ்டமர், அதாவது ஒரு வாடிக்கையாளர் வந்து தன்னோட நகையை அடகு வச்சுட்டாங்க. அது அவங்களால தன்னோட நகையை மீட்க முடியல, தன்னால் அந்த மாதம் கட்டக்கூடிய அந்த தொகையை கட்ட முடியலை, அல்லது மொத்தமாகவே இது வரைக்கும் எடுத்துகிட்டு கட்டாமலே இருக்கிறாங்க அப்படின்னா அந்த கால அளவை தாண்டினதுக்கப்புறம் முடிஞ்ச வரைக்கும் என்னென்ன ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி நம்ம கொடுத்த அந்த பணத்தை திரும்ப எடுத்துக்கிறணும் அப்படிங்கிறத தான் இந்த வழிமுறைகளில் சொல்லுவோம். சரிங்களா? அதுக்கப்புறம் கடன் வாங்குறதுக்கு அந்த கட்டணம், அதாவது ப்ராசஸிங் ஃபீ எவ்வளோன்னு சொல்லி கேட்பாங்க. இது பெரும்பாலும் எல்லா இடங்கள்லையும் 2 to 3% இருக்குங்க. ஆனால் பெரும்பாலும் இப்போ ப்ராசஸிங் ஃபீ வாங்குறதில்ல, அதுக்கு பதிலாக தான் அதாவது அப்ரைசர் ஃபீஸ் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சரிங்களா? அப்ரைசர் ஃபீஸ்ன்னு சொல்லி நம்ம பிடிக்கிற நகையில் கிராமுக்கு 10 கிராமுக்கு 1 மில்லி அப்படிங்கிற மாதிரி பிடிப்பாங்க. சரிங்களா? அது ஒவ்வொரு இடங்களையும் மாறும். ஒரு சில இடங்களில் 10 கிராமுக்கு 1 கிராம் அப்படிங்கிற அளவுக்கு கூட அடகு பிடிப்பாங்க. ஸோ இதை வந்து கொஞ்சம் அக்யூரேட்டாக சொல்ல முடியாது. ஒவ்வொரு இடங்களையும் இது மாறுபடும். இல்லை ஒரு சில பேங்க்கு, இந்த நீங்கள் ஆக்சிஸ் பேங்க்லாம் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்ரைசராக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டாண்டர்டாக ஒரு அமௌண்ட் மட்டும்தான் இருக்கும். இதுவே நீங்கள் ஒரு கவர்மெண்ட் கீழே செயல்படுற ஒரு சொசைட்டிக்கோ, அதாவது கூட்டுறவு வேளாண் சங்கம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த சங்கத்தில் இருந்தீங்க, அங்கே நீங்கள் ஒரு நகை மதிப்பீட்டாளராக வேலை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அங்கே வந்து நீங்கள் எவ்வளோ கிராம் நகையை அடகு பிடிக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு சம்பளம் வழங்கப்படும். சரிங்களா? அந்த மாதிரி ஒவ்வொரு இடங்களையும் ஒவ்வொரு இடங்கள் மாறும். அது என்னென்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ வங்கிகளில் நகைக்கடன் வழங்குகிற முறை அப்படிங்கிறத பற்றி க்ளோஸாக பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த இதில் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, எப்படி நகை அடகு பிடிக்கணும்னு சொல்கிறேன். சரிங்களா? இந்த கணக்கு முறைகள் ரொம்ப முக்கியமானது, நோட்டு போட்டு எழுதி வச்சுக்கோங்க. அதோட முதல் ஃபார்முலா பொதுக்கழிவு அப்படிங்கிறதான் ஒன்று. அதாவது ஒரு நபர் நம்மக்கிட்ட நகை அடகு வைக்க வராங்க அப்படின்னா அது எப்படியெல்லாம் செக் பண்ணணும், எந்த மாதிரிக்கு உரசணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறேன். பழைய வீடியோஸில் இருக்கும். அப்படி இல்லைனாலும் என்ன ப்ரொசீஜர்னு சொல்கிறேன். இந்த வீடியோஸ் எல்லாம் கிளாஸ்லாம் முடிஞ்சக்கப்புறம் கடைசி எப்படி நகையை பிடிச்சி உரசுறது, எந்த மாதிரி கல்லில் உரசணும், அதுவும் கல்லை எப்படி சீசன் பண்ணணும் ஃபஸ்ட்டு அப்படிங்கிறத முதற்கொண்டு எல்லாமே தெளிவாக நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். சரிங்களா? அதுக்கப்புறமா இதெல்லாம் உங்களுக்கு வரும். ஆனால் இந்த ஃபார்முலாவெலாம் நீங்கள் மனப்பாடம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் முதல்லையே உங்களுக்கு இந்த கணக்கு வகுப்பெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். முதல்ல பொதுக்கழிவு, அதாவது நகையோட எடை மைனஸ் அழுக்கு எடை
அதுதான் நிகர எடை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? இந்த பொதுக்கழிவு எதுக்காக கழிக்கிறோம் அப்படின்னா, அதாவது அந்த நகை கழுத்தில் அழிந்திருந்த நகை அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் நம்ம உடம்புல உள்ள அழுக்குகள் வந்து நகையில் உள்ள சிறு சிறு கேப்புகள் இடைவெளிகள் வழியாக உள்ளே போய் சேர்ந்து உறைஞ்சி இருந்துக்கிறோம். அதுவும் சேர்த்து நம்ம இடையில தராசு வச்சு பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட அளவு வரும். சரிங்களா? அப்படி வர்றதை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பேசிக்காகவே ஒரு நகை அடகுக்கு கொண்டு போனோம்னா இத்தனை % பொதுக்கழிவு கழிக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கும். சரிங்களா? அதாவது நகையோட எடை எவ்வளோன்னு பார்க்கணும். கல்நகைக்கு வந்து ஒரு % இருக்குது அழுக்கு எடை. இது அந்த அழுக்கு எடை அப்படிங்கிறது வந்து கல்நகைக்கு வேறுபடும், அதுக்கப்புறம் வார்ப்பு நகைக்கு வேறுபடும், கசை நகைக்கும் இது வேறுபடும். எந்த நகைக்கு எத்தனை % பிடிக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக அடுத்த கிளாஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு ஃபார்முலா மட்டும் மைண்டில் நல்லா பதிவு வச்சுக்கோங்க. அந்த ஃபார்முலா படித்து நல்லா மனப்பாடமாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஓகே இந்த ஃபார்முலா எப்போ தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் சொல்ல தெரியும் அப்படிங்கிற நிலைமையில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதுக்கப்புறம் அடுத்து வர்ற எல்லா கிளாஸுமே உங்களுக்கு ரொம்ப எளிமையாக தான் இருக்குங்க. சரிங்களா? முதல் ஃபார்முலா என்னது? பொதுக்கழிவு, அதாவது நகையோட எடை மைனஸ் அழுக்கு எடை = இதுதான் நிகர எடை. இந்த நிகர எடையை வச்சு தான் நம்ம இதுக்கு அடுத்த ஸ்டெப் எல்லாமே ஃபாலோ பண்ணணும். அதுக்கு முன்னாடி நகையோட எடையை வச்சு எதுவுமே கணக்கு பண்ணக்கூடாது. அடுத்தது சதவிகித கழிவு அப்படின்னு சொல்லுவோம். இந்த சதவிகித கழிவு அப்படிங்கிறது வந்து எல்லா நகையிலையும் ஒரு % கழிப்போம். சரிங்களா? அது எதுக்காக கழிக்கும் அப்படிங்கிறது வந்து ப்ராசஸிங் இதில் வரும்போது தான் உங்களுக்கு தெரியும். ஏன் அப்படின்னா எந்தெந்த நகைக்கு எத்தனை கிராம் அழுக்கெடை கழிக்கும்னு சொன்னேன். அதே மாதிரிக்க இந்த 90% அப்படின்றதுல இந்த இது வந்து எப்படி சொல்லலாம், உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா சதவீத கழிவுனா வேறு ஒன்றுமே இல்லைங்க. ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, 90 டச்சு, 80 டச்சு, 85 டச்சு, இந்த மாதிரி நகைகள் சொல்லியிருங்களா. அந்த மாதிரி எந்த நீங்கள் உரசினதுக்கப்புறம் தெரியுங்களா எத்தனை டச் நகைன்னு, அந்த டச்சுக்கு தகுந்த மாதிரிக்கு இந்த சதவீதத்தை கழிக்கணும். அப்படி வர்றது தான் நிகர சதவீதம். சரிங்களா? முதல்ல நிகர எடை எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும், அடுத்து நிகர சதவிகிதம் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். இதை கண்டுபிடிச்சிட்டோன்னா அப்படின்னா அதுக்கப்புறம் 1 கிராம் தங்கத்துக்கு, அது கலவை தங்கம் தான் இருக்கும், பியூர் கோல்டில் நம்மளால் நகையை செய்ய முடியாது. அதனால் கலவை தங்கம்னு வச்சு கணக்கு பண்ணுவோம். அதாவது 1 கிராம் கலவை தங்கத்தோட விலை எவ்வளவு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இதுக்கான ஃபார்முலா வந்து 1 கிராம் சுத்த தங்கத்தோட விலை, அதுக்கப்புறம் இன்ட்டு, அதாவது 1 கிராம் சுத்த தங்கத்தின் சந்தை விலை. சரிங்களா? சந்தை விலை இன்ட்டு தங்கத்தின் நிகர சதவீதம் எவ்வளவு, அதாவது எத்தனை % சொல்லியிருப்போம்ல, வருஷம்போது தெரிஞ்சிருங்களா. அந்த டச்சை வச்சு இங்கே நம்ம கணக்கு பண்ணணும். இந்த டச்சை தான் நாம் நிகர சதவீதம் சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம். சரிங்களா? அதாவது நிகர எடை அப்படிங்கிற மாதிரி போடுறதுக்கு பதிலாக 1 கிராம் சுத்த தங்கத்தின் விலை, சுத்த தங்கத்தோட சந்தை விலை, இன்றைக்கி மார்க்கெட் ரேட் என்ன, பெருக்கல் தங்கத்தோட நிகர சதவீதம் எவ்வளோன்னு சொல்லி யாருன்னா கண்டுபிடிச்சிருப்போம். அதை போட்டு பெருக்கிட்டு /100 போட்டிங்கன்னா 1 கிராம் கலவை தங்கத்தோட விலை என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம மதிப்பீட்டாளர் மதிப்பு, இது வந்து நம்ம தான் கணக்கு பண்ணணும். இது எதற்காக கணக்கு பண்ணுறோம் அப்படின்னா, இந்த மதிப்பீட்டாளர் மதிப்பு எவ்வளோக்களவு அதிகமாக இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரிக்கு கஸ்டமருக்கு, அதாவது வாடிக்கையாளருக்கு அதிகப்படியான காசு கிடைக்கும். சரிங்களா? அதை நம்ம தான் மதிப்பீடு பண்ணணும். அந்த நகைக்கு சரியான முறையில் நம்ம தேர்வு செஞ்சுக்கி அதுக்கு சரியான விலையை நாம் கொடுத்தாகணும். அதுக்காகத்தான் மதிப்பீட்டாளர் வந்து நம்மளோட மதிப்பை சொல்லணும். இதுக்கு என்ன பண்ணுவோம்னா, முதல்ல கண்டுபிடிச்சல அந்த அழுக்கு எடையெல்லாம் கழிச்சு வருது, பொதுக்கழிவுன்னு சொன்னால அந்த ஃபார்முலாவில் வந்த நிகர எடை பெருக்கல் 1 கிராம் கலவை தங்கத்தோட எடைன்னு போட்டுக்கணும், இல்லை கலவை தங்கத்தோட விலைன்னு போடணுங்க, மாற்றிக்கோங்க. சரிங்களா? 1 கிராம் கலவை தங்கத்தோட விலையை இந்த ரெண்டையும் பிறகுனா நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். இந்த ஆன்சர் தான் மதிப்பீட்டாளர் மதிப்பு. இந்த மதிப்பீட்டாளர் மதிப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதுங்க. ஏன்னா 1 கிராமுக்கு நம்ம தரப்பில் இருந்து எவ்வளோ கொடுக்க முடியும், இதுக்கு மேலே நம்மளால் கொடுக்க முடியாது அப்படிங்கிறத சூஸ் பண்ணுறது தான் இந்த மதிப்பீட்டாளர் மதிப்பு. அதுக்கப்புறம் வங்கி மதிப்பு அல்லது வங்கி அசல் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இது எதுக்கு அப்படின்னா, மதிப்பீட்டாளர் கணக்கு, இப்போ நம்ம தான் ஒரு அப்ரைசராக இருக்கிறோம், ஒரு மதிப்பீட்டாளராக இருக்கிறோம் அப்படின்னா நம்ம ஒரு மதிப்பை சொல்லிடுறோம். அந்த மதிப்பை முழுசையுமே கஸ்டமருக்கு கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா? அது பேங்க்கில் இருந்து ப்ராசஸிங்காக அதில் தான் எடுப்பாங்க, அதுக்கப்புறம் டாக்குமெண்டேஷனுக்காக அதில் தான் எடுப்பாங்க. அந்த நகை எத்தனை நாள் பாதுகாப்பு வைக்கணும்ல, அந்த பாதுகாப்பு பெற்ற வசதிக்காகவும் அதில் இருந்து தான் காசு எடுப்பாங்க. ஸோ இவ்வளவு செலவுகள் இருக்குல்ல, அந்த செலவுகள் எல்லாத்தையுமே கணக்கு பண்ணுறதுக்காகத்தான் இங்கே வங்கி மதிப்பு அல்லது அசல் அப்படின்னு சொல்லிக்கிற விஷயத்தை நாம் ஃபாலோ பண்ணுவோம். இதில் பார்த்திங்கன்னா அழுக்கடை கழிச்சு வந்துச்சுன்னா நிகர எடை, அந்த நிகர எடை பெருக்கல் 1 கிராம் தங்க நாணயத்துக்கு வழங்கக்கூடிய
கடன் அளவு அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு கிராமுக்கு 6000 ரூபா 7000 ரூபா வரைக்கும் கொடுக்குறாங்க. இப்போ கரண்ட் ரேட்டில் எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறக்காண்டி சொல்கிறேன். ஒரு 7500 ரூபா கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு கிராமுக்கு. இப்போ நமக்கு நிகர எடை ஒரு 50 கிராம் இருக்குது. இங்கே 7500 ரூபா கொடுக்குறோம் அப்படின்னா இது பெருக்கி வர்ற ஆன்சர் தான் வங்கியோட அசல், அதாவது வங்கி மதிப்பு இல்லை வங்கி அசல் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இந்த மதிப்பை தான் இங்கே நாம் போடணும். இந்த அளவில் இருந்து ஒரு சம் பர்சன்டேஜ் குறைச்சிட்டா நமக்கு தேவையான ஒரு அமௌண்ட்டை கடனாக கொடுப்பாங்க. ஏன்னா மொத்தத்தையும் கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தேவையான அந்த ப்ராசஸிங், அவங்களுக்கு தேவையான செக்யூரிட்டி எல்லாத்தையுமே இதிலேருந்து எடுத்தாகணும். அதுக்காக தான் இந்த வங்கி மதிப்பு அப்படிங்கிற விஷயத்தை ஃபாலோ பண்ணுறாங்க. இது மட்டும் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடுச்சு அப்படின்னாலே எதுக்காக நீங்கள் கோல்டு ரேட்டு 10-12 ரூபாய்க்கு போயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஆனாலும் நமக்கு அடகு கடையில் பார்த்தீங்கன்னா ஒரு 7500 8000 ரூபா ரேஞ்செலாம் வச்சுருக்காங்க. அதை ஏன் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத இந்த அசல் மதிப்பை எப்படி கால்குலேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத புரிஞ்சிட்டாலே போதுமானது. அதுக்கப்புறம் வட்டி விகிதம் கண்டுபிடிக்கிறது, அது தனி வட்டி அப்படிங்கிற முறையை தான் கண்டுபிடிப்போம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு கூட சொல்லுவோம் இதை. சரிங்களா? அதாவது PNR/100 அப்படிங்கிறது இதோட ஃபார்முலா. இதில் P அப்படின்னா அசல், N அப்படிங்கிறது காலம், R அப்படிங்கிறது வட்டி விகிதம். சரிங்களா? இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நபருக்கு கொடுக்கக்கூடிய தனி வட்டி எவ்வளவு அப்படிங்கிறத மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இந்த P அப்படிங்கிறது வந்து எதுலேருந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசல், ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல அந்த வங்கி மதிப்பு. இந்த அசல் மதிப்பை கொண்டாந்து இங்கே சேர்க்கணும். அதுக்கப்புறம் எத்தனை வருஷத்துக்கு அப்படிங்கிற பார்க்கணும். சரிங்களா? பெரும்பாலும் ஒரு வருஷத்துக்கு தான் நாம் எப்போவுமே கணக்கு பண்ணணும். சரிங்களா? அதுக்கு மேலே வச்சு கணக்கு பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் R வட்டி விகிதம், எத்தனை பர்சன்டேஜ் வட்டி விகிதம் நம்ம போடுறோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த 3ஐயும் பெருக்கி /100 போட்டோன்னா அது 100ஆல் வகுத்தோம் அப்படின்னா தனி வட்டி எத்தனை பர்சன்டேஜ் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். தனி வட்டி எத்தனை பர்சன்டேஜ் கிடைக்காது, எத்தனை ரூபாய் அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கும். அதை தெளிவாக எடுத்து வச்சுக்கணும். இது தனி வட்டி கண்டுபிடிச்சி முடிச்சிட்டோன்னா இதுக்கப்புறம் தான் இந்த ப்ராசஸிங் ஃபீ எல்லாமே வரும். இதில் தான் இந்த இதர செலவுகள் அப்படிங்கிற முறையில் அடுத்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். இந்த ஃபார்முலா எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, நமக்கு அசல் ஒன்று கிடச்சதுல, அதாவது வங்கி மதிப்பு அல்லது அசல் அப்படின்னு சொல்லல, அந்த அசல் இன்ட்டு ஒரு 10% போட்டிங்கன்னா ஒரு அமௌண்ட்டு கிடைக்கும். அந்த அமௌண்ட்டை எடுத்து எழுதி வச்சுக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் இன்னொரு மெத்தட் ஃபாலோ பண்ணணும். வங்கியோட மொத்த மதிப்பு வந்து என்ன பண்ணணும்னா, மொத்த மதிப்பு இந்த அமௌண்ட்டு தான் நமக்கு கையில் கொடுப்பாங்க. சரிங்களா? இந்த மொத்த மதிப்பு கனெக்ட் பண்ணது வந்து எப்படி இருக்கணும், அசல் கூட்டல் வட்டி கூட்டல் இதர செலவுகள், இந்த 3ஐயும் கூட்டணும். இந்த 3ஐயும் கூட்டி பார்க்கும்போது வங்கியோட மொத்த மதிப்பு இருக்குல்ல, இதை விட இதாக இருக்கணும். சரி, இதுதான் இந்த வங்கியோட மொத்த மதிப்பு இதுதான். அதாவது நமக்கு கொடுக்கக்கூடிய அசல், வட்டி, இதர செலவுகள், இந்த 3ஐயும் ஒன்றா சேர்த்து வர்ற ஆன்சர் தான் வங்கியோட மொத்த மதிப்பு. இதுக்கப்புறம் தான் நம்ம ஒப்பீடு பண்ணணும். அதுதான் என்னென்னா, இந்த வங்கியோட மொத்த மதிப்பானது நம்ம மதிப்பீட்டாளர் மதிப்புன்னு ஒன்று சொன்னோம்ல, நல்லா ஃபார்முலா, இதில் ஒரு அமௌண்ட்டு கிடைக்கும். இந்த அமௌண்ட்டை விட வங்கியோட மொத்த மதிப்பு கம்மியாக இருக்கணும். சரிங்களா? அப்படி இருந்தாங்கன்னா, அதாவது மதிப்பீட்டாளர் மதிப்பு வந்து அதிகமாக இருக்கணும், வங்கியோட மொத்த மதிப்பு கம்மியாக இருக்கணும். அப்படி இருந்தால் நாம் வட்டி கொடுக்கலாம். இல்லை மதிப்பீட்டாளர் மதிப்பு கம்மியாக இருக்குது, வங்கியோட மொத்த மதிப்பீடு அதிகமாக இருக்குது அப்படின்னா வட்டி, அதாவது அந்த நகை அடகு எடுத்துகிட்டு நகை கடன் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதான் இது பண்ணணும். சரிங்களா? இது வந்து கணக்கு பார்க்கும்போது இந்த ஸ்டெப்பு உங்களுக்கு தெளிவாக புரியும். சரிங்களா? இப்போ உங்களுக்கு ஃபார்முலா மட்டும் தான் சொல்கிறேன். அடுத்து கணக்கு பார்க்கும்போது இது உங்களுக்கு நல்லாவே புரியும். கடைசியாக பார்க்க வேண்டியது இழப்பு தொகை. ஓகே, இந்த அமௌண்ட் வந்துருச்சு, நமக்கு மதிப்பீட்டாளர் மதிப்பு வந்து வங்கி மதிப்பை விட அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த வங்கி மொத்த மதிப்பை தான் நமக்கு வங்கி மொத்த மதிப்பு இல்லை, அசலை தான் நமக்கு இதாக கொடுப்பாங்க. சரிங்களா? என்னது, கடனாக கொடுப்பாங்க. அப்படி கடனாக கொடுக்கறது சரியாக இருக்குமா அப்படிங்கிறத மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்படி இல்லை மதிப்பீட்டாளர் மதிப்பு தான் கம்மியாக இருக்குது, வங்கியோட மொத்த மதிப்பு அதிகமாக போகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணணும் அப்படின்னா இழப்பு தொகை அப்படிங்கிற இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். இதில் என்ன பண்ணுவோன்னா, வங்கியோட மொத்த மதிப்பு ஒரு அமௌண்ட் வந்துருக்கும்ல, அந்த அமௌண்ட்டில் இருந்து மதிப்பீட்டாளர் மதிப்பை கழிச்சோம்னா ஒரு சின்ன அமௌண்ட் ஒன்று கிடைக்கும். அதாவது
இந்த ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் ஒரு அமௌண்ட்டு கிடைக்கும். இந்த டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னு பார்த்துட்டு அந்த டிஃப்ரென்ஸை என்ன பண்ணணும்னா வங்கி மதிப்பு இருக்குல்ல, அந்த வங்கி மதிப்பில் இருந்து அதை கழிச்சிட்டு ஒரு அமௌண்ட், அதாவது இந்த இழப்பு தொகை எவ்வளோ வருதோ அதை கழிச்சிட்டு ஒரு அமௌண்ட் வரும்ல, அந்த அமௌண்ட்டை எடுத்துக்கொண்டு போய் கஸ்டமருக்கு நாம் கடனாக கொடுப்போம். சரிங்களா? இப்படி தான் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும். இந்த ஃபார்முலா மட்டும் தெளிவாக மைண்டில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு கூட சொல்கிறேன். முதல்ல பார்க்க வேண்டியது பொதுக்கழிவு, நகையோட எடை மைனஸ் அழுக்கு எடை = நிகர எடை, இதுதான் பொதுக்கழிவு. அடுத்து சதவீத கழிவு வந்து நகையோட சதவீதம் மைனஸ் கழிவு சதவீதம், இதுதான் நிகர சதவீதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபார்முலா. அடுத்து 1 கிராம் கலவை தங்கத்தோட விலையை கண்டுபிடிக்க யூஸ் பண்ணுற ஃபார்முலா வந்து 1 கிராம் சுத்த தங்கத்தின் சந்தை விலை பெருக்கல் தங்கத்தின் நிகர சதவீதம் /100. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா 1 கிராம் கலவை தங்கத்தோட விலை எவ்வளோன்னு தெரிஞ்சு போகும். அதுக்கப்புறம் மதிப்பீட்டாளர் மதிப்பு நிகர எடை × 1 கிராம் கலவை தங்கத்தோட விலை எவ்வளோன்னு பார்த்தா போதும். அதுக்கப்புறம் வங்கி மதிப்பு, அதாவது அசல்னு சொல்லுவோம். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நிகர எடை பெருக்கல் 1 கிராம் தங்கத்தோட நகை கடன் அளவு அப்படிங்கிறத பார்ப்போம். சரிங்களா? அடுத்து தனி வட்டி. இது இப்போ நீங்கள் 8th 10th கூட தெளிவாக 9th 10th படிக்கிறதுலேருந்தே இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நினைப்பீங்க. தனி வட்டி அப்படிங்கிற விஷயம் இது கொஞ்சம் ஈஸியாக கஷ்டமாக இருக்கிற மாதிரிக்கே ஃபீல் ஆகும். ஆனால் இருக்கலே ஈஸியானது இந்த தனி வட்டி கண்டுபிடிக்கிறது தான். அதுக்கப்புறம் இதர செலவுகள் அசல் × 10% சேர்த்துக்கிட்டோம்னா அதான் இதர செலவுகள். வங்கியோட மொத்த மதிப்பு கண்டுபிடிக்க என்ன ஒன்றுனா அசல், வட்டி, இதர செலவுகள் 3ஐயும் கூட்டி வர்றது தான் வங்கியோட மொத்த மதிப்பு. அதுக்கப்புறம் சரிபார்க்கறதுக்கு என்ன பண்ணணும்னா எப்போவுமே மதிப்பீட்டாளர் மதிப்பு வந்து அதிகமாக இருக்கணும், வங்கியோட மொத்த மதிப்பு கம்மியாக இருக்கணும். அப்படி இருந்தால் நகைக்கடன் கொடுக்கலாம். இல்லை வங்கியோட மொத்த மதிப்பு அதிகமாக இருக்குது, மதிப்பீட்டாளர் மதிப்பு கம்மியாக இருக்குது அப்படின்னா நகைக்கடன் கொடுக்கக்கூடாது. அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்தால் தான் இந்த இழப்பு தொகை அப்படிங்கிற ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். இதன்படி என்ன பண்ணணும்னா வங்கியோட மொத்த மதிப்பிலேருந்து மதிப்பீட்டாளர் மதிப்பை கழிச்சோம்னா ஒரு அமௌண்ட் கிடைக்கும். அந்த அமௌண்ட்டை கொண்டு வந்து வங்கியோட மொத்த மதிப்பில் இருந்து இழப்பு தொகையை கழிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், இன்னொரு அமௌண்ட்டு கிடைக்கும். அந்த அமௌண்ட்டை தான் நாம் அதிகபட்சமாக ஒரு நபருக்கு, அதாவது நம்மளை தேடி வந்திருக்க அந்த கஸ்டமருக்கு நாம் கொடுக்க முடியும். சரிங்களா? இதை வந்து கணக்கு ஒரு தடவை போட்டு பார்த்தா போதுமானது. இப்போ கம்மியான டயத்துக்குள்ள உங்களுக்கு கிளாஸை முடிக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல நான் கிளாஸை முடிச்சுக்கிறேன். அடுத்த கிளாஸில் இந்த ஃபார்முலாவெலாம் யூஸ் பண்ணி எப்படி கணக்கு போட பார்க்குறோம் அப்படிங்கிற சொல்கிறேன். ஒரு 2 சம் போட்டு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் 2 சம் ஒர்க் அவுட் கொடுக்குறேன். அதை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு ஆன்சர் போட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு அடுத்த கிளாஸ் அதுக்கப்புறம் தான் வரும். ஏன்னா இதுக்கு முன்னாடி போட்ட கிளாஸ்லேயே கீழே ஆன்சர் மென்ஷன் பண்ண சொன்னேன். ரொம்ப சிம்பிளான கணக்குகள்லாம் அதுக்கே ஆன்சர் மென்ஷன் பண்ணலை. முடிஞ்ச வரைக்கும் இதுக்காச்சும் ஆன்சர் மென்ஷன் பண்ண ஆரம்பிங்க. இப்படி டேரெக்டாக இன்ட்ராக்டிவாக இருந்தால் மட்டும்தான் கிளாஸஸ் உங்களுக்கு நீங்கள் எப்படி கவனிச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு புரியும். எல்லாம் ஏதோ ஒரு 5 நிமிஷம் யாரோ பார்க்குற மாதிரி பார்த்துட்டு போயிடுறீங்க அப்படிங்கிற மாதிரி நினைக்கும். இந்த கிளாஸ் உங்களுக்கு நான் ஃப்ரீயாகவே கொடுக்குறேன் அப்படிங்கிறதுக்காக குவாலிட்டி கம்மியாக இருக்கும் அப்படின்னு நினைக்காதுங்க. தெளிவாக நான் இது வரைக்கும் கற்றுக்கிட்ட எல்லாத்தையுமே உங்களுக்கு இந்த இடத்துல நான் சொல்லிடுவேன். அதனால் உங்களுக்கு இல்லை கண்டிப்பாக லைஃப்பில் இது யூஸ் ஆகும். இதுவே நீங்கள் வேறு யாராச்சும் ஒரு வங்கியிலையோ ஒரு நிதி நிறுவனத்துலேயோ வேலை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நான் சொன்ன ஃபார்முலாவெல்லாம் கரெக்டாக அப்படிங்கிறது ஒரு செக் பண்ணிக்கோங்க. அப்படி கரெக்டாக இருந்துச்சுன்னா கீழே கரெக்ட்னு சொல்லி ஒரு கமெண்ட் போட்டு வீடியோவை லைக் பண்ணிடுங்க. சரிங்களா? இன்னைக்கு கிளாஸ் இதோட முடிச்சுக்கிறோம். நாளைக்கு அடுத்த கிளாஸில் உங்களை சந்திக்கிறேன். சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். எல்லாருமே இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறட்டும். அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.